ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. யாரையும் அவளை எளிதில் நம்பிடாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் பேச போற கண்டென்ட் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த எல்லா நடிகர்களுக்கும் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மேனேஜரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களோட சம்பளம் பேசுறது, கணக்கு வழக்கு பேசுறது, வரவு செலவு பேசுறது, இதையும் தாண்டி இவங்களோட கால் ஷீட் பேசுறது, எல்லா பொறுப்பையும் நடிகர்கள் அந்த மேனேஜர் கையில ஒப்படைச்சிட்டு வெறும் நடிகர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சில மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதான் எல்லா பொறுப்பையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல, இவங்களை வச்சு நம்ம விளையாடி எவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமோ சேர்த்து சிட்டியில் ஒரு 3-4 வீடு 4-5 கார் வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிற மேனேஜர்ஸும் இருக்காங்க. அந்த மேனேஜர்ஸ்னால ஒரு சில நடிகர்களோட சினிமா கெரியரே போச்சுங்க, லைஃபே போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மேனேஜர்ஸ்லாம் யாரு, எந்தெந்த நடிகர்கள் அந்த மேனேஜர்ஸால தன்னோட வாழ்க்கையை இழந்தாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறேன். இந்த ஒரு கண்டென்ட்டை இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இதை நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த வீடியோவை பல பேர் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். இல்லனா ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை நம்மளோட பொறுப்புல எடுத்து செய்யணுமே தவிர, நம்ம கீழே வேலை செய்யறவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தன்னு வைங்களேன், அவன் நம்ம பருப்பு எடுத்துருவான் அப்படின்றதுக்கு இந்த வேலை, அதாவது இந்த வீடியோ ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாய் கொளருது. சோ வாங்க இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் மேனேஜரால் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிகை த்ரிஷா அவர்கள் தான். த்ரிஷாவுக்கு இந்த சோதனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா மட்டும் இல்லங்க, பல பேருக்கு இந்த சோதனை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா பல பேர் அதை வெளில சொல்லல, ஒரு சில பேர் போல்டா வெளில சொல்லிட்டாங்க. அதுல நடிகை த்ரிஷா அவர்களும் ஒருத்தர். இது இப்ப நடந்த கதை கிடையாது, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதாவது த்ரிஷா அவர்கள் நாயகி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அப்படின்னு ஒரு படம் வந்துதான்னு கேட்டீங்கன்னா, நடிச்சாங்கப்பா, ஆனா நான் இன்னும் பார்க்கல. அந்த படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களோட பர்சனல் மேனேஜர் தான். கிட்டத்தட்ட இந்த மேனேஜர் த்ரிஷா கிட்ட 13 வருஷம் வேலை பார்க்கறாராம். அந்த ஒரு நன்றி கடனுக்காக த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அந்த படத்துல நான் சம்பளம் வாங்காம நடிக்கிறேன், இருந்தாலும் நான் ஓசியில நடத்தி கொடுக்க முடியாது, படம் வெளியானதுக்கு அப்புறமா டிஎன் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க, அதை வச்சு நான் எப்படியாவது பொழப்ப ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்கள் ஒரு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மேனேஜர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல த்ரிஷாவை வச்சு இந்த நாயகி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஎன் ரைட்ஸ் தர அப்படின்னு சொல்லி, கடைசியில படம் ரிலீஸ் ஆன நேரத்துல டிஎன் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, தெலுங்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களை ஏமாத்திட்டாரா. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முதலுக்கே மோசம், ஓடவே கிடையாது. டிஎன் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சுத்தமா பிலோ ஆவரேஜ் படமா அமைஞ்சது. ஆனா தெலுங்கு தியேட்டர்ல இந்த படம் தியேட்டர் விட்டு ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு த்ரிஷா அவர்களுக்கு இந்த படத்தினால நஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஷேர் எதுவுமே வரல, 10 பைசா வரலங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி அவங்களோட கெரியரும் காலி. இப்ப ஏற்பட்ட படத்துல நடிகரனால த்ரிஷாவெல்லாம் எவன் புக் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்களோட கெரியர் அகல பாதாளத்துல போயிடுச்சான். இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு சில நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் விஜய் மூலமா லியோ வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனா இவங்களும் ஏமாந்தது கூட இருந்த, அதுவும் 13 வருஷம் கூட இருந்த மேனேஜரால. இரண்டாவதா சொல்ல போறது நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்கள். ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் இந்த புஷ்பா மாதிரி படங்கள்லாம் நடிச்சு கொஞ்சம் அவங்களோட பேரை லைட்டா தக்க வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சினிமாவுக்கு வரும்போது ஒரு மேனேஜரோட தான் வந்திருக்காங்க. அந்த மேனேஜர் தான் இவங்க வளர்ந்து பெரிய நடிகை ஆகிற வரைக்கும் இவங்க கூடவே இருந்திருக்காரா. அவரோட பேர் கிரண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஷ்மிகா அவர்கள் நடிக்கக்கூடிய பல படங்களுக்கு இவர் கதை கேட்டு ஓகே பண்ணாதான் ராஷ்மிகா அவர்களே நடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களும் பொறுப்பை விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளும் சினிமாவுக்கு புதுசு தானே, இந்த மேனேஜர் நம்மள பாத்துப்பாரு அப்படின்னு நம்பி இவரை பல வருடங்களா மேனேஜரா வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராஷ்மிகா அவர்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு விட்டுருக்காரு. போட்டதுக்கு அப்புறம் இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே ராஷ்மிகா அவர்களுக்கு பயங்கர ஷாக்கா, நம்பி தானே கூட வச்சேன், 80 லட்சம் ஆட்டையை போடலாமா, அதனால யூ ஆர் ஃபயர்டு, ஓடிபோ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுக்கிறாங்க. இந்த ஆளு ராஷ்மிகா துரத்தின உடனே வேற எங்க போய் தஞ்சம் அடைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவதா சொல்ல போறோம் சமந்தா அவர்கள் கிட்ட தாங்க. சமந்தா கிட்ட போய் எவ்வளவு அடிச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கதை. சோ அது என்ன கதை அப்படின்றத பத்தி இப்ப நான் சொல்றேன். அதாவது சமந்தா அவர்கள் கிட்டையும் பாத்தீங்கன்னா இந்த கிரண் அப்படின்ற ஒரு மேனேஜர் தான் ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சமந்தா அவர்கள் தெலுங்குல போய் கொஞ்சம் கெலிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவர் தான் அவங்களோட டேட்ஸ், அவங்களோட கால் ஷீட் எல்லாமே பாத்துக்கிறதா. இந்த மாதிரி பாத்துக்கோப்பா அப்படின்னு பொறுப்பு கொடுத்தா இவர் பல படங்களோட கதையை கேட்டுக்கிட்டு சமந்தா அவர்கள் அந்த படத்துல எல்லாம் நடிக்க விடுறதே கிடையாது. நல்ல நல்ல கதைகள்லாம் இவர் கேட்டு சமந்தா அவர்கள் நடிக்காம போய் அந்த படத்துல வேற ஒரு நடிகை நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதனாலே பாத்தீங்கன்னா சமந்தா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்குதான். இது மட்டும் இல்லாம இந்த 10 கோடி கிளியரா இவங்களுக்கு எப்படி நஷ்டமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தமிழ் படங்களில் இருந்தும் பாலிவுட் படங்கள்ல இருந்தும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்திருக்குது. இவ்வளவு ஏங்க ஃபேமிலி மேன் 2 இந்த மேனேஜர் மூலமா தான் வந்திருக்குது. ஆனா சமந்தா கிட்ட போகாம இவர் தடுத்து நிறுத்திட்டாரா. ஏன்னா போனா நம்மள மீறி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சமந்தா அவர்கள் இவரோட கண்ட்ரோல்ல இவர் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சமந்தா அவர்கள் இவர்கிட்ட ஏதாவது கணக்கு வழக்கு கேட்டாங்கன்னா ஒரே தகராறு தானா, 2 பேரும் மாறி மாறி திட்டிப்பாங்களா, அந்த அளவுக்கு சண்டை வந்துருமா. இதன் காரணமாக சமந்தா அவர்கள் பல நாள் தூங்குறதே கிடையாதா. அட போப்பா, இந்த ஆளுகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு எனக்கு நிறைய நஷ்டம், என்கிட்ட கரெக்டா காசு வர மாட்டேங்குது, எவ்வளவு கேட்டாலும் இந்த ஆள் காசு கொடுக்க மாட்டான். இது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங் போறது, அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது குஷி அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாங்க. இந்த படத்துக்காச்சும் புதுசா ஒரு மேனேஜரை நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம்,
பண்ணிடுவோம், இந்த கிரணை துரத்தி விட்டுருவோம், ஏன்னா 10 கோடி ரூபாய் நம்மளுக்கு நஷ்டம் பண்ணி விட்டான், அதனால இவன் நம்மளுக்கு தேவையில்லைன்னு புது மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணா. அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த குஷி படத்தோட குஷி படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட ஏடாவரமா பேச ஆரம்பிச்சிருக்கான். இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா குஷி படத்தோட தயாரிப்பாளர் செம காண்டாயிட்டாரா. காண்டாயிட்டு என்ன பண்ணிருக்காரு, சமந்தாக்கு போன் பண்ணி என்னமா நீ வச்சுக்கிற ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறானுங்க, கீழ்த்தனமாங்கிறானுங்க, என்கிட்ட சண்டை போடுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரே கம்ப்ளைண்ட். அதனால மேனேஜர் ஃபுல்லா தூக்கிட்டு இவங்களே கொஞ்ச நாள் இவங்களோட கால் ஷீட்டை பாத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியல. என்ன ஆஃபர்னா, மேனேஜரை நான் தேடிட்டு இருக்கேன், எவனாவது நல்ல நம்பிக்கையான மேனேஜர் வந்தா கூட வச்சுக்கலாம், வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கிறாங்களா. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்படியே தேடி கண்டுபிடிச்சு சமந்தா கிட்ட போய் மேனேஜரா சேர்ந்துவாங்க, நல்ல துட்டு பார்க்கலாம், ஆனா ஏமாத்தாதீங்க. இதே மாதிரி 4வதா நடிகை கௌதமி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் யாரால, மேனேஜரால தான், வேற யாரால இந்த டாபிக் விட்டு நான் வெளில போக முடியுமா. அதாவது இவங்களோட மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி அழகப்பன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து நம்ம கௌதமி அவர்கள்கிட்ட இருந்து 25 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க. இது வந்து எப்ப நடந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2004 வருஷம். கௌதமி மேனேஜர் அழகப்பன் அதுக்கப்புறம் கௌதமி 2 பேரும் சேர்ந்து ஒரு லேண்ட் வாங்கிருக்காங்க. எங்க வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா நீலாங்கரை அப்படின்ற ஒரு இடத்துல. அதுக்கு அவங்க காசுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு லேண்டை வித்துருக்காங்க கௌதமி அவர்கள். கௌதமி என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல நான் இந்த லேண்டை விற்கிறது வாங்குறது எல்லாம் பண்ண முடியாது, உனக்கு நான் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறேன், அதனால உன் பேர்ல வாங்கி அதை வித்து எனக்கு காசு கூட அப்படின்னதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, கௌதமி மற்றும் அழகப்பன் அவர்களோட மனைவியான நாச்சியால் அவங்களோட 2 பேரோட கம்பைன் பண்ணி வாங்கிருக்காரு. ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி வாங்கிருக்காரு. வாங்கிட்டு கௌதமிக்கே தெரியாம அந்த ஒரு லேண்டை வந்து 25 கோடி ரூபாய் வித்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கௌதமி அவர்களுக்கு சரியான ஷாக்கா. உன்னை எப்படி நம்பின, 25 கோடி ரூபாய் வந்து நீ எனக்கு வந்து ஏமாத்திட்ட பத்தியா, அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு போலீஸ்ல போய் இவங்க அழகப்பன் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க, அழகப்பன் அவரோட மனைவி, அவரோட பையன், அவரோட மருமக, அவரோட டிரைவர் எல்லார் மேலயும் பிடிச்சி ஒரு கேஸை போட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியாச்சு. இருந்தாலும் அந்த 25 கோடி ரூபாய் வந்துதான் வரலையான்னு தெரியல. ஆனா நம்பி ஏமாந்த கதையில கௌதமி அவர்களும் சிக்கிக்கிட்டாங்கப்பா. இப்ப 5வதா சொல்ல போறது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். இவர் வந்து மேனேஜர் கிட்ட சிக்கி காசெல்லாம் இறக்கலங்க, கெரியரியே இழந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனாலும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த மேனேஜரை வச்சு இவர் வந்து ஒரு நல்ல நல்ல படங்கள் கிடைக்கும்னு பார்த்தா ஃபுல்லா டப்பா படங்களோட கதையா சொல்லி 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 ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிக்க வச்சதுதான் மிச்சம். இதனால இவர் தவறுவிட்ட படங்கள் என்ன அப்படின்றத போன வீடியோல சொன்னேன். போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன். அவர் தவறுவிட்ட படங்கள் மாதவன் நடித்த ரன்னு, அதுக்கப்புறம் எம் குமரன் சன்னா, மகாலட்சுமி, நான் கடவுள், பிச்சைக்காரன், ஆயுத எழுத்து, இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போவோம். இருந்தாலும் ஸ்ரீகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில உண்மையை போட்டு உடைச்சாரு ஒரு சம்பவத்தை. அது என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, சுந்தர்சி அவர்கள் ஒரு நாள் கதை சொல்லணும், ஒரு நல்ல கதைங்க, அந்த படம் வந்து சுந்தர்சி அவர்கள் இயக்கி ஹிட் ஆயிடுச்சு, அந்த படத்தை பத்தி நான் பேச விரும்பல, அந்த படத்தோட பேரையும் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அந்த கதைக்கு வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு. நான் வந்து மேனேஜர் அனுப்பி என்னன்னு பேசுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேனேஜர் அங்க போய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட முதல் கதையை சொல்லுங்க, நான் ஓகே சொன்னாதான் ஸ்ரீகாந்த் கிட்ட போய் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி கிட்ட நக்கலா பேசினால சுந்தர்சி என்ன சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட எல்லாம் கதையை சொல்லி ஓகே பண்ணணும் ஒரு ஹீரோன்றது எனக்கு அவசியம் கிடையாது, அதனால உங்க ஹீரோவை பழைய சொத்தை தின்னுட்டு வீட்டிலே படுத்து தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாகி சுந்தர்சி கிளம்பி போய் வேற ஒரு ஹீரோ வச்சு அந்த படத்தை இட்டு கொடுத்துட்டாரா. இப்பேற்பட்ட படமும் போச்சுன்னு ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப வருத்தமா அந்த பேட்டியில சொன்னாரு. அதனால அந்த மேனேஜரை தூக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே நானே டைரக்டா பாக்குறேங்க, யாராவது ஏதாவது கால் ஷீட் வேணும் இல்ல ஏதாவது ஒரு படத்துல பண்ணணும்னா எனக்கு போன் பண்ணுங்க, நானே நேரடியா வந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி. 6வதா நடிகர் அப்பாஸ் அவர்கள். மேனேஜரால வாழ்க்கை போச்சு, கெரியர் போச்சு, காசு போச்சு, எல்லாமே போச்சு, போதா குறைக்கு அந்த வளர்ந்த 6 அடி அனகோண்டானாலையும் என்னோட தமிழ் சினிமா கெரியரே போச்சு அப்படின்ற மாதிரி எங்க பார்த்தாலும் புலம்பிட்டு இருந்தார் அப்பாஸ் அவர்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அப்பாஸ் அவர்கள் காதல் தேசம் படம் நடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்தது. ஆனா மனுஷனுக்கு அந்த காலகட்டத்தில் லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னைக்கு பேசுற அந்த ததிங்கினோத்துவம் தமிழ் கூட அந்த காலத்துல நம்ம அப்பாஸ் அவர்கள் பேச மாட்டாரு. இதனால இவரு ஒரு நல்ல தமிழ் தெரிந்த ஒரு மேனேஜர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காரு. அவன் என்ன பண்ணிட்டான், இருக்கிற நல்ல படத்துல எல்லாம் அப்பாஸ் அவர்களை சேர்க்காம கைசட படத்துல கைசட கதையில எல்லாம் வந்து அப்பாஸ புள்ள போய் திணிச்சு எப்படியே அந்த படத்தை பண்ணுங்க, நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு அப்பாஸ வேற வேற மொக்க படத்துல எல்லாம் தள்ளி விட்டு அந்த படத்துல எல்லாம் நடிச்சு அப்பாஸ் அவர்களுக்கு பெருசா பேர் வராம, சரி ஓகே சினிமால நம்மளால கெளிக்க முடியாது, வர காசை வந்து கொஞ்சம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், துபாயில போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை நஷ்டமாயி அதனால வாங்கின கடனை அடையணும்னு சொல்லி மறுபடியும் சின்ன சின்ன ரோல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு மனுஷன் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு. ஹீரோல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆன கதையை வந்து நீங்க அப்பாஸ் கிட்ட தான் கத்துக்கணும். சோ அந்த அளவுக்கு வந்து அவரோட கடன் அடையணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஓகே லம்பா பெருசா ஒரு டீல் பண்ணுவோம், அந்த டீல்ல வந்து நம்மளுக்கு காசு வந்துருச்சுன்னா நம்ம மறுபடியும் தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு சிசிஎல் அப்படின்ற ஒரு கேம், அதாவது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்து ஆரம்பிச்சதே நம்ம அப்பாஸ் அவர்கள் தான். ஆனா கடைசியில இதை வந்து 13 மூணு யாருன்னு பாத்தீங்கன்னா 6 அடி அனகோண்டா தான். இதுல ரொம்ப ஃபெட்டப் ஆன அப்பாஸ் அவர்கள் இனிமேல் நம்மளுக்கு தமிழ்நாடும் ஒத்து வராது, இந்தியாவும் ஒத்து வராது, நான் போய் நியூசிலாந்துல செட்டில் ஆயிரன் ஓடி போனதோடு ஒன்று தான். இன்னி வரைக்கும் மனுஷன் திரும்பி வரல. இப்ப 7வதா சொல்ல போறது நடிகர் கரண் அவர்கள். இவரும் ஒரு மேனேஜரால கெட்டு போனாரு. ஆனா அது ஒரு ஆன்டி மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கரண் அவர்களோட கெரியர் பத்தி சொல்லணும்னு வைங்களேன், கிட்டத்தட்ட அவரோட 5 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள 44 படங்கள் சைல்ட்
ஆர்டிஸ்டா நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. சிம்புவை பத்தி தானே நம்ம பெருமையா பேசுவோம். சின்ன வயசுல இருந்து நடிச்சுக்கிறாரு, இவரும் தான் நடிச்சுக்கிறாரு. சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் இவர் ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. இருந்தாலும் அந்த 44 படத்துல ஒரே ஒரு தமிழ் படம் தான் சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு காலேஜ் ஸ்கூல் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆக்டிங்ல இறங்குறவர் கமல் அவர்களுக்கு வில்லனா நடிச்சு மிகப்பெரிய லெவல்ல போனாருங்க. இதுக்கப்புறம் அந்த சேது அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம் பாலா அவர்களுடைய இயக்கத்துல. இதுல விக்ரமுக்கு பதிலாக கரண் அவர்கள் தான் நடிச்சிருக்க வேண்டியது. ஆனா அவரால் நடிக்க முடியுது அந்த காலகட்டத்தில், ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் இவர் ஹீரோவா நடிச்சு முதல்ல ஆன சக்சஸ் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்புசாமி குத்தகைதாரர் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவருக்கு ஏகப்பட்ட ஹீரோ ஆஃபர்ஸ் வரும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் வந்து ஒரு மேனேஜரை வச்சிருக்கிறேன், மேனேஜரை வேலைக்கு வச்சிருக்கிறேன், அவங்க கிட்ட என்னோட கால் ஷீட் எல்லாமே பேசுங்க, சேலரி எல்லாமே பேசுங்கன்ற மாதிரி பொறுப்பை பருப்பு மாதிரி அந்த ஆண்டி கிட்ட ஒப்படைச்சது தான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரணே என் கையில தான் சொல்லி ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறது, நக்கலா பேசுறது, நையாண்டி பண்றது. அதனால இந்த ப்ரொடியூசர்களே கடுப்பா என்ன பண்றாங்க, கரணெல்லாம் நம்ம படத்துல ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறது. அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் வந்து நம்ம படத்துக்கு கரணை ஹீரோவா போடலாம்னா டேரக்டர்ஸ் கிட்ட போய் ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்க, ஏன் அவரை வச்சுதான் நீ எடுப்பியா, வேற ஹீரோவை மாத்துன்னு ப்ரொடியூசரே காண்டான கதனாலதான் ஒரு படத்துலயும் அவருக்கு ஹீரோ சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படங்களும் சரியா ஓடாதனால மனுஷன் கடைசியில அந்த மேனேஜர் ஆன்டி மேனேஜரை நம்பி ஃபீல்ட் அவுட் ஆன கதை தான் இது. இதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த ஆன்டி எல்லாம் துரத்தி விட்டுக்கிட்டு நான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்காரு கரண். ஆனா வெறித்தனமான ஒரு கம்பேக் அவரால் கொடுக்க முடியல. பாருங்க, ஒரு தடவை விட்டதை நம்ம புடியணும்னு வைங்களேன், படாது பாடு போடணுங்க. அதுக்கு தான் விடக்கூடாதுங்க, கெட்டியா பிடிச்சி எவனை நம்பியும் பொறுப்பு நம்ம வந்து ஒப்படைக்க கூடாது. நம்ம ஒரு தொழில் பண்றதா இருந்தா கூட நம்மளை நம்பி தான் நம்ம தொழில் பண்ணுமே தவிர நம்மளோட ஒர்க்கரை வந்து ஒப்புக்கு சப்பா மாதிரி தான் வச்சுக்கணும். அவனை நம்பி ஃபுல் பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் உங்க தலையில ஏறி மிளகா அரைச்சிட்டு ஓடி போயிடும். இப்ப நான் சொல்றது வந்து கொஞ்சம் முரண்பாடான ஒரு கருத்தா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. பிசினஸ் பண்ற அத்தனை பேருக்கும் இது தெரியும். பிசினஸ் பண்ணாதவங்க வந்து புரட்சி பேசுவாங்க, என்ன நீ ஒடுக்குமுறை பேசுறியா, ஏன் நான் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டியா, கம்யூனிசம் கிடையாதா அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. கம்யூனிசம் இல்லையோ நீங்க ஒரு தொழில் பண்ணும் போது தான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி பேசியிருக்கேன். இது பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. மற்றும் நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன ஹீரோக்களையும் தாண்டி வேற எந்த ஹீரோக்கள்லாம் மேனேஜரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நம்மள மாதிரி மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரமா நான் லைவ் வரேன். மற்றும் சினிமா சீக்கிரம் ரிவ்யூ பாருங்க, அதுலயும் நிறைய படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.